எல்லாரும் வணக்கம். டே 39 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது ப்ரோமோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பேரை வந்து பிக் பாஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு போல இருக்குது. விக்ரம், கனி அண்டு அமித் 3 பேர் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள ரேங்க் படுத்தணும், அதாவது வகைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கவங்க மொத்தம் 14 பேர் வராங்களே, அதில் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து நம்பர் 1 ரேங்கையும், கடைசியாக இருக்குது அதாவது சரியாக கன்வீனியண்ட்டாக இல்லை, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது 14வது ரேங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதை பிரித்து கொடுக்கும்போது 13வது ரேங்கில் வந்து பார்வதியும், 14வது ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த 13வது ரேங்க் என்னால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லியிருக்காங்க. நான் எப்படி 14வது ரேங்க் எனக்கு கொடுத்துருக்கணும், இல்லை நீ இந்த எல்லாத்தையும் தாண்டி 15வது ரேங்க் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி உணர்ச்சிப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி திவாகர் வந்து பார்த்திங்கன்னா சிறுபலித்தனமாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அம்மி தான் நிற்கிறாப்புல. 14வது ரேங்க் வந்து அவருக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ரேங்க் தான் நினைக்கிறேன். அதனால் நிற்கிறாரா என்னமோ. அதுக்கு பிறகு வந்து வியன்னா வந்து நானும் ஒத்துக்க மாட்டேன், அந்த 1, 2, 3 எந்த ரேங்கையும் நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் பாட்டு உங்களோட மைண்ட் செட்டுக்கு தான் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. அப்புறம் ரம்யா கூட அதை சொல்கிறாங்க, எனக்கு இந்த ரேங்கில் நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை நான் வந்து கன்வின்சிங்காக நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாஸ்க்கு கொடுத்தா நீங்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்க, அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களுக்குள்ளே நீங்களே வகைப்படுத்திட்டு அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்குது. ஆக இந்த ரேங்க் வைஸில் பிரிக்கிற விஷயத்துலையாச்சும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக ஆட்கள் செலக்ட் பண்ணிக்காங்க பாருங்கள். விக்ரமாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், இல்லை அமித்தாக இருக்கட்டும், 3 பேரும் வந்து ஓப்பனாக தம் மனசுக்குள்ள நினைக்கிறத சொல்கிறது ஆட்களே கிடையாது. அவங்க ஒரு மாதிரி வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே. ப்ளஸ் தனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அமித் வந்து ஒன்றும் பெருசாக பேசப்படல, அவர் வந்து சும்மா என்ன சொல் விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறாங்க. விக்ரம் அந்த மாதிரி தான். கனி சொல்லவே தேவையில்ல, தனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்டிசம் பண்ணிட்டு இல்லை, நம்பர் 1 ஆளாக அங்கே இந்த உழுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனி தான். ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணி யாரை வச்சா ட்ரிகர் ஆவாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரேங்க் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பார்வதி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 13வது ரேங்கில் வந்து பார்வதி வச்சிருக்கல லாஜிக்கலி கரெக்டு தான். திவாகர் 14வது ரேங்கில் வச்சுருக்கிறதும் கரெக்டு தான். 2 பேரையும் மாற்றி வச்சுக்கலாம். பார்வதி 13வது இருக்கலாம், திவாகர் 13வது இருக்கலாம். 2 பேரில் யார் போட்டிருந்தாலும் எந்த வித தப்புமே கிடையாது. மற்றபடி நடுவில் வியன்னாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ரம்யாவாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்ட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி கரெக்டாக நமக்கு வந்து பார்த்து அது புரிதல் இல்லை. ஸோ அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்குது லைவில். ஸோ இது என்ன நடக்குதுங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களை வந்து பேச முடியும். ஆக அந்த ரேங்க் பிரச்சனையை வைத்து கனி அவர்கள் வந்து முதல்ல 5 ரேங்கில் எவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்தோம்னா வந்து யார் இந்த விஜய் வந்து இந்த குரூப்பில் தான் வரானுங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேவரட்டிசமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஒரு சண்டைகள் வரப்போகுது. அந்த சண்டை எந்த அளவுக்கு பீக்குக்கு இருக்குது, சும்மா ப்ரொமோவில் சும்மா 4 வார்த்தை தான் வரும், எந்த அளவுக்கு பீக்குக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்து தான் முடிவு பண்ணணும். இதுலேயும் பிரச்சனை உருவாகவில்லை என்றால் இது சரியான வீடு அல்ல அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரியான பீக்குக்கு வரும், இது என்ன மாதிரியான சண்டைகளுக்கு உருவாகும், என்ன மாதிரியான மனநிலை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க. எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இது பார்வதி இன்னும் ட்ரிகர் பண்ணணும். இன்னும் யார் யார் ரேங்கில் இருக்காங்களோ அந்த ரேங்கில் மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து பார்வதி கண்டிப்பாக அவங்கள டார்கெட் பண்ணி வந்து இஷ்டத்துக்கு பேசுவா. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திவாகர் கண்டிப்பாக வந்து கத்துவார். அதையும் வந்து ப்ரொமோவில் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க, நம்மளை எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, நம்ம வந்து தப்பாக இருக்கிறோம், நம்ம இது மிகவும் ஆபத்தான பகுதி, நம்ம வந்து பாதுகாப்பான இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னு வந்து திவாகரும் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம்.